துஆ செய்வதற்கான சில சிறந்த நேரங்கள். இரவின் கடைசி பகுதி, அதாவது தஹஜ்ஜுத் நேரம், தொழுகையின் முடிவில், வெள்ளிக்கிழமை அசர் தொழுகை முதல் மக்ரிப் வரை, மழை பெய்யும் நேரத்தில், நோன்பு திறக்கும் நேரத்தில். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நபியே, என் அடியார்கள் என்னைப் பற்றி உம்மிடம் கேட்டால், நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே நம்பட்டும். அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக. எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தைகள் இவை! ஏதேனும் ஒரு சிரமம் ஏற்பட்டால் கவலைப்படாமல் அல்லாஹ்வின் உதவியையே நாடுங்கள். துஆ செய்தால் நிச்சயம் அல்லாஹ் கேட்கிறான். அது உடனே நிறைவேறலாம், அல்லது சிறந்த நேரத்துக்காக தள்ளி வைக்கப்படலாம், அல்ல. எது நடந்தாலும் அது நமக்காக நல்லதுதான். அதனால் ஒருபோதும் துஆ செய்யாத நாளே இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையில் எந்த சிரமம் வந்தாலும் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், அல்லாஹ், நீதான் எனக்கு போதுமானவன். நம்மை படைத்த இறைவன் மிக அருகில் இருக்கிறான். துஆ ஒரு முஃமினின் மிக வலிமையான ஆயுதம். நம் தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடமே கேட்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் துஆக்களை ஏற்றுக்கொண்டு நம் இதயங்களை நிம்மதியால் நிரப்புவானாக. ஆமீன்.